வீட்டில் இருக்கக்கூடாதவைகள் என்னவென்று தெரியுமா? வீட்டில் எந்த அறையும் இருட்டாக வைத்திருக்கக்கூடாது. மாய மந்திரம் செய்பவர்களை வீட்டுக்குள் அனுமதிக்கவே கூடாது, ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. கிரகப்பிரவேசம் நாளன்று ராஜநிலை தலைவாசலில் ஆணி அடிப்பதை முடிந்த அளவு தவிர்ப்பது மிகவும் நல்லது. பூஜை அறையில் தெய்வ படத்திற்கு பக்கத்தில் முன்னோர் படங்களை ஒருபோதும் வைக்கக்கூடாது. அழகிற்காக ஓவியங்களை வரைபடங்களாக வரைந்து வைத்திருப்பார்கள். அதில் கண்டிப்பாக பாம்பு, ஆந்தை, வௌவால், பன்றி, கழுகு போன்ற ஓவியங்கள் இருக்கவே கூடாது. காகித பூக்கள், காகித செடிகள் இவைகளை வீட்டில் வைப்பதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. வீட்டில் காய்ந்த செடிகள் இருந்தாலும் அது வீட்டை சுற்றிலும் எதிர்மறை வைப்ரேஷன்களைத்தான் உருவாக்கும். மேலும் வீட்டில் ஓடாத மின்சாதன பொருட்கள், ஓடாத கடிகாரம், பழைய சைக்கிள் போன்றவற்றையும் இருக்கக்கூடாது. இவை வீட்டில் எதிர்மறை ஆற்றலை உண்டாக்கி பணக்கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. வீட்டின் வாசலில் குப்பை குவியல்கள், பெரிய தூண்கள், பெரிய வடிகால்கள் அல்லது லிப்ட் போன்றவையும் இருக்கக்கூடாது. இவை வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்தும். காய்ந்த செடிகள், பட்டுப்போன மரங்கள், கொடி வகைகள் போன்றவற்றையும் வீட்டில் இருக்கக்கூடாது. இவற்றை வீட்டில் வைத்திருந்தால் வறுமை உண்டாகும். சில மர வகைகளையும் வீட்டில் வளர்க்கக்கூடாது என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. உதாரணமாக பருத்தி, அகத்தி, பனை, நாவல், அத்தி போன்ற மரங்களை வீட்டில் வளர்க்கக்கூடாது. வீட்டில் கப்பல் மூழ்கியபடி இருக்கும் படங்களை வைப்பதும் குடும்ப உறவுகளுக்குள் ஒற்றுமையை குறைக்கும் என்றும் கூறப்படுகிறது. எனவே இது போன்ற படங்களையும் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. பழைய காலண்டர்களை வீட்டில் இருந்து தூக்கி எறிய வேண்டும். கடந்த கால சம்பவங்கள் மற்றும் துன்பங்களில் சிக்கி தவிப்பதன் மூலம் இது துரதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. அது அந்த வீட்டில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கையில் சாதகமான மாற்றத்தை தடுத்து பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வரும்.